இவங்கள கல்யாண ஷாப்பிங்காக வர சொன்னேன். நகை புடவை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன். உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் எடுத்துக்கோ. உண்மையாவே நீ சூப்பர் வாசுகி. எப்படி உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வருது? என்ன கிண்டலா? உண்மையாதாமா சொல்றேன். இவரு கிடக்குறாரு மித்ராமா, நீ செலக்ட் பண்ண. நான் சொல்றது கேப்பியா கேட்க மாட்டியா? வினய் இங்க வா. எனக்கா பிசினஸ் ஏதாவது பண்ண போறியா? நகையும் புடையுமா பரப்பி வச்சிருக்க? டேய் கிண்டலா உனக்கு? மித்ராவுக்கு முகூர்த்த புடவை நகையெல்லாம் எடுக்கணும். வந்து செலக்ட் பண்ணுங்க. வாங்க. மா அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்களே பாருங்க. வினய், அம்மா சொல்றல, வந்து உட்கார்றா. மாப்ள உனக்கு தான் எந்த வேலையும் இல்ல. வா வா வா, சொன்னா கேள். நமக்கு தான் எந்த வேலையும் இல்ல, வேடிக்கையாவது பாப்போம். வா விடியா. யோ என்ன இங்க சர்க்கஸ் காமிக்கிறாங்க, வேடிக்கை சர்க்கஸ் பார்க்க. மட்டும் வேடிக்கை பார்க்கணுமா? சாக்கடையில எவ்வளவு உளுந்தா கூட நாங்க வேடிக்கை பார்ப்போம். இது ஓகே தானம்மா? ஓகே தாம்மா. நல்லா இருக்காங்க. வினய் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, புடவை நானம்மா கட்ட போறேன். ஏன் கட்டிதான் பாரு. யோ கம்முன்னு இறையா. கட்டுறவங்க யாரோ அவங்களுக்கு கொடுங்க, இல்லனா ஏதோ மாமா இருக்கார்ல அவர் கொடுங்க கட்டிப்பாரு. நீ புடவை கட்டிக்க மாட்டா, நான் கட்டணுமா மாப்ள? ஆன்டிக் டிசைன்ஸ் காட்டுறேன் மேடம். மாப்ள மொபைல் என்ன நோட்டிட்டு சும்மாரியா? செலக்ட். சரி சரி. அந்த முந்திரி மரம் எடுத்து காட்டுமா? அதான். அம்மா எதுக்குமா இவ்ளோ நகை? எனக்கு சிம்பிளா இருந்ததாமா பிடிக்கும். ஏமா உன்னை என்ன தினமுமா போட்டுட்டு இருக்க சொல்ற? கல்யாணத்தன்னைக்கு தானே போட்டுக்க சொல்ற. அழகா இருக்க. மித்ரா, நீ ஏற்கனவே அழகு. இந்த நகையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சேமா அழகாயிட்ட. மாப்ள மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லை? இல்ல இஷ்டம் இல்லை? இல்ல யோ வா மாம்ஸ் போலாம். யோ இருமா போலாம். நான் ஏதோ புடவை செலக்ட் பண்றேன். ஐயோ போயா. வினய் பிள்ளைங்க புடவை எடுக்கிறதுல போயா. இந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸ் பேட்டர்ன் கேட்டிருந்தேன், எடுத்துட்டு வந்தீங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நிமிஷமா. நோ நோ இல்ல பிரபு, ஐ எம் சீரியஸ் அபவுட் இட். வினய் மேரேஜ் முடிகிற வரைக்கும் நான் எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. யாராவது ஆல்டர்னேட் டாக்டர் அரேஞ்ச் பண்ணுப்பா. பேஷண்ட்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க பிரபு, நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லணும். ஹாஸ்பிடல்ல நான் ஒரு டாக்டர் தான் இருக்கேன்னா என்ன? ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. யூ கெட் இட்? ஓகே. பாருமா, வரவங்களை எல்லாம் நான் தான் பார்க்கணும், நான் தான் சர்ஜரி பண்ணணும்னா நான் என்ன செய்யறது? மித்ரா என்னாச்சு? ஹேய், ஏன் ஒரு மாதிரி இருக்க? சொல்லுமா. அந்த படவா வினய் எதுவும் சொன்னானா? ஹே மித்ரா, என்னமாச்சு? ஏன் இப்ப அழற? எதா இருந்தாலும் நீ சொன்னதானே எனக்கு தெரியும். டாக்டர், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு டாக்டர். எதுக்குமா? நீ இவ்ளோ கஷ்டப்படுற அளவுக்கு என்னமா நடந்துச்சு? இல்ல டாக்டர், நானே இங்க காசு வாங்கி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். ஆனா இங்க வாசுகி மேடம் என்ன ஏதோ வேற மாதிரி கொண்டாடுறாங்க. இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு டாக்டர். அட அசட்டு பொண்ணே,
இதுக்கு தான் இவ்வளவு அழுவுறியா? மித்ரா, நான் உன்னை கேக்குறேன், நீ உண்மையை சொல்லணும். என்ன டாக்டர்? நீ இந்த காசுக்காக மட்டும்தான் இதை பண்றியா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. சொல்லுமா. ம்ஹும். பின்ன என்ன? மித்ரா, ரொம்ப யோசிக்காத. உனக்கும் இந்த குடும்பத்துக்குமான உறவு இந்த பணத்தினால, இந்த அக்ரிமெண்ட்னால இதெல்லாம் டிஃபைன் பண்ணவே முடியாது. வாசுகி உன் மேல இப்படி அன்பு பொழிறாளே, இதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லம்மா, உனக்கு இன்னும் எவ்வளவு செஞ்சாலும் பத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. நான் உனக்கு பணம் கொடுத்தது நீ கேட்டதுனால இல்ல, நீ கேட்கறதுனால நான் செஞ்சிருப்பேன். அது எதுக்கு, அதை வச்சு நீ என்ன செய்யற, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் நாம கையெழுத்து போட்டோமே, 6 மாசம் கழிச்சு நீ யாரோ நான் யாரோன்னு, அது மாதிரி நம்மளால போயிட முடியுமா? நீ என்ன நினைக்கிறன்னு தெரியாதுமா, ஆனா எனக்கு நீ என் குடும்பத்துல ஒருத்தி. என் காலம் முடியற வரைக்கும் உனக்கு நான் இருப்பேன். நான் தர்மம் கிட்ட சொன்னதே தான் உங்ககிட்டயும் சொல்லுவேன். உலகத்துல காசு, பணம், கான்ட்ராக்ட் இதெல்லாம் தாண்ட விஷயம் நிறைய இருக்கு. உனக்கும் வினைக்கும் நடக்க போற மேரேஜ் கோ இன்சிடென்ட், டெஸ்டினி. டாக்டர், அதனால உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. நீ சந்தோஷமா இருக்கணுமா? இப்போதைக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு தெரியற கொஞ்சம் வெளிச்சமும் நீதான். அதனால ப்ளீஸ் எதை பத்தியும் யோசிக்காத. மித்ரா, மித்ரா. பாத்தியா, மேடம் கூப்பிட்டுட்டாங்க. கடைசியா அவ 10 வயசு பொண்ணாட்டம் இவ்வளவு உற்சாகமா இருந்து நான் எப்ப பார்த்தேன்னு எனக்கு மறந்தே போச்சுமா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீ மட்டும்தாமா. நீதான் இந்த குடும்பத்தோட சந்தோஷம். மித்ரா எங்கம்மா இருக்க? ம்? மித்ரா. சரிம்மா, நீ போ, கூப்பிட்டுட்டே இருப்பா. ஓகே டாக்டர். மித்ரா. மித்ரா, எங்கம்மா போயிட்ட? உன்னதான் நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்லம்மா, டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ. ஆமா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? தெரியலையேம்மா, நான் நல்லதா இருக்கேன். உடம்பு எதுவும் சரியில்லையா? ரொம்ப டல்லா இருக்கேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க ஏதோ என்ன தேடிட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயமா? ஓ ஆமா, ஐயோ அத மறந்தே போயிட்டேன் பாரு. நீ கிளம்பு, நம்ம பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். பார்லருக்கா? ஆமா, பின்ன கல்யாண பொண்ணு இப்படியே இருப்பியா? ஆ, இல்லம்மா, நான் பார்லருக்குலாம் பெருசா போனதே இல்ல. கல்யாணம் கூட தான் முன்னாடி பண்ணது இல்ல, இப்ப பண்ண போறல்ல? சரி போலாம். எப்ப போகணும்? இப்போ இப்பவே வா. நான் இன்னும் ரெடி ஆகவே இல்லையே. அட, நீ என்ன பார்லர் போகணும்னா ஸ்பெஷலாவா ரெடி ஆக போற? வா மித்ரா. டிரைவர், மேடம். கார் எடு. சரிங்க மேடம். போமா. தல, கூலிங் கிளாஸ்ல சோக்கா இருக்க தல. அப்படியே சொல்ற? ஆமா. அது வெயில் மண்டைய பொளக்குதுல, அதான். தல, ஊரே குளிர்ல நடங்குது, உனக்கு மட்டும் வெயில் அடிக்குதா? ஏண்டா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டியா? என்ன மொக்க பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. விடு தல, பாத்துக்கலாம். தல, நாங்க வேணா பியூட்டி பார்லர் போயிட்டு வட்டா 2 பேரையும் சும்மா பளபளன்னு ஆக்கிடுவாங்கல்ல. செலவு வைக்கவா பாக்குறீங்க? தங்கம், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குடா தங்கம்? இதுக்கு மேல அழகு வேணுமா?
உங்க வெள்ளை தாடி தாண்டா உங்களுக்கு அழகே. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அப்படியே சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். இவ என்னோட மருமக மித்ரா. வணக்கம். நான் போன்ல சொன்னேன்ல. எஸ் மேம். அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி தரணும். ஓகே மேம். நீ போய் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஓகே? சரிங்கம்மா. போ, அங்க உட்காரு. சிக்கிட்டா. இன்னைக்கு யார் தடுத்தாலும் இவளை விடக்கூடாது. ஓகே தல. வாயா. விடுறி. யோ வாயா. வா. ஏய் விடுறல. விடுன்னு சொல்றல. தொக்கா சிக்கிருப்பா. கெடுத்து விட்ட. உன்னை கொல்றனா இல்லையான்னு பாரு. யோ விடியா. ஊரு கெட்ட மனுஷா. என்னையும் கொன்னுட்டு ஜெயில போய் களி தின்ன போறியா? உன்னெல்லாம் கொன்னு போட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆள் கூட கிடையாது. களி தின்றாங்களாம் களி. ஆமா, எதுக்கு இப்ப என்ன இழுத்துட்டு வந்த? எனக்கு ஒண்ணுனா கேக்குறதுக்கு நாதி இல்ல, அது உண்மைதான். ஆனா அவ இப்போ அப்படி கிடையாது. அவளுக்கு ஒண்ணுனா நம்மள கூண்டோட ஒன்னா உள்ள தூக்கி போடுறதுக்கு ஆள் இருக்கு. யார சொல்ற? யோ, காதை விரைச்சுக்கிட்டு ஒருத்திய போய் தூக்க போனியே, அவளதான் சொல்றேன். மித்ரா. என்ன சொல்ற? புரியல. யோ, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதியா? என்னது கல்யாணமா? அவளுக்கா? இதுக்கே இப்படி வாய பொளக்குறியே, யார கட்டிக்க போறான்னு தெரியுமா? யார? ஆக்மி ஆஸ்பத்திரி உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும். அங்க வேலை செய்யறவனை கட்டிக்க போறாளா? போட்டோன்னா எதுக்கு இப்ப பல்ல காட்டுற? யோ, வேலை செய்யறவனா? அந்த ஆஸ்பத்திரி ஓனரோட பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாயா? என்ன கணக்கா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அட ஆமா, உன் தலை மேல ஏய், சை. உனக்கு எப்படி தெரியும்? முந்தா நேத்து நாங்க போயிருந்தேன். எங்க? ஆஸ்பத்திரிக்கு தாயா. குறுக்க குறுக்க பேசாத, விஷயம் மறந்து போயிரும்ல. சரி சொல்லி தொலை. அதான்
எனக்கு ஒரே உடம்பு வலி காய்ச்சல்னு சொல்லி அங்க போயிருந்தேன். அப்பதான் அந்த அக்காவுக்கு நலங்கு நடந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா. இவளை பார்த்ததும் நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவ பெரிய இடத்துல வாக்கப்பட போறான்னு. ஓ, என்ன ஏமாத்திட்டு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு பாக்குறாளா? விடக்கூடாது. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். உனக்கு கூறு இல்லைன்னு அடிக்கடி நிரூபிச்சே காட்டுறியா? சரி சரி, கோவப்படாத. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. இப்போ அவ பழைய மித்ரா இல்ல, பொன் முட்டை போடுற வாத்து. புரியலையே. இப்ப நீ அவளை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போனன்னு வச்சுக்கோயேன், அவங்க உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சு உன் முட்டிய பேத்துருவாங்க. அதனால 10 பைசாக்கு நமக்கு பிரயோஜனமே இல்ல. ஆனா கொஞ்சம் நீ வெயிட் பண்ணனா அவளையும் அவ குடும்பத்தையும் மிரட்டி மிரட்டியே நீ லட்சக்கணக்குல சம்பாதிக்கலாம்யா. நீ சொல்றது நல்ல ஐடியா தான். ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். ஏதோ சொல்ற. நான் சொல்றத நம்பியா. இப்போ விட்டோனா அவளை வச்சு நாம நிறைய சம்பாதிக்கலாம். சரியா, வா போலாம். பாவமாச்சேன்னு காசை கொடுத்தா திருப்பி தரப்ப துமரா பேசுற. போடுறோம். பேசுறவளை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. போடா. ஏய், நிறுத்துங்கடா. ஏய், நிறுத்துங்கடா. வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்க, இந்த நேரத்துல போய் போ சொல்றான். வாங்க ராஜேந்திரன். வாங்கின கடனை கொடுங்கடான்னு கேட்டா இவனுங்களுக்கெல்லாம் ரோசம் வந்துருது ராஜேந்திரன். கொடுக்க வர்றப்போ என்கிட்டே திமிரா பேசுறானுங்க. அதான் 4 மிதிக்க சொன்னேன். அப்புறம் என்ன சொல்லுங்க ராஜேந்திரன், என்ன விஷயம்? அது வந்துங்க. ஏய், மோர் எடுத்துட்டு வாங்கடா. வந்த விருந்தாளிய சும்மா நிக்க வச்சா பேசுறது? ஐயோ ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. சொல்லுங்க ராஜேந்திரன், என்ன விஷயம்? அதாங்கய்யா, அந்த பணம் கொடுக்கறதுக்கான தவணை. ஆமா, தவணை 2 நாள்ல முடியுது. ஆனா நீங்க மறுபடியும் டைம் கேட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இந்த குணாலன் சொன்னதுதான். தெரியுங்கய்யா, ஆனா நான் டைம் கேட்டு வரல. என்ன? ஐயா, இதுல பணம் 7 லட்சம் இருக்குங்கய்யா. மீதிய தவணை தேதி முடியறதுக்குள்ள கொடுத்துறது. 1-2 நாள் முன்ன பின்ன ஆனா பொறுத்துக்கணும். சரியா கத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னு போய் பார்த்து சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருந்தோம்? அதான், இதுல பாதி பணம் இருக்கு, மீதிய 2-3 நாள்ல தந்துடுறேன்னு. அப்ப சரி ராஜேந்திரன், ரொம்ப சந்தோஷம். கொடுங்க. ஏய், பணத்தை படிடா. அப்ப நான் வரங்கய்யா. வணக்கம். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன்.